குழந்தை பிறக்கும் போது என் கையில ஒரு 2 lakhs ஆச்சு கையில இருக்கணும். அந்த குழந்தை வளர்றதுக்கு இன்னும் நிறைய லட்சம் தேவைப்படும். மொத்தமா சேர்த்து வச்சுட்டு குழந்தை பெற்றுக்க வேண்டியதானே? மணி இல்லனா எப்படி கேர் பண்ணிக்க முடியும்? 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் ஃப்ரீ. அதுக்கப்புறம் என்ன, ஒரு பேபி சேரலாக், ஒரு பருப்பு சாதம். 1 year நம்ம குழந்தை பெற்றுக்க வேண்டாம். அரசாங்க உத்தியோகம், குழந்தை அதோட நிக்குது. அதுக்கப்புறம் உங்களோட பிளானே இல்ல. மேரேஜ் ஆகி 1.5 month தான் ஆகுது. 1ல இருந்து ஒரு 2 yearsக்குள்ள கேப் இருக்க மாதிரி நான் பேசியிருக்கேன். பட் அதோட இம்பாக்ட் எனக்கு 4 வருஷம் குழந்தையே இல்லை. பேபி இருக்கனால எக்ஸாம் நான் படிக்கவே இல்ல. நானும் பிரெக்னண்டா இருக்கும் போதும் படிச்சேன், குழந்தை பிறந்துட்டும் படிச்சேன். வேக்சினுக்கு மட்டும் 2 மாசம் மட்டும் 45,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஃப்ரீயா கூட போடுவேன். பக்கத்து வீட்டு குழந்தைய கொஞ்சம் முடியாது. உன் குழந்தைய எப்போ கொஞ்சம் போறேன்னு கேட்பாங்க. உங்களுக்கு இல்ல உங்க பெயின் எனக்கு நிஜமா நீங்க சொல்லும் போதே எனக்கு புரியுது. ஷிவர் ஆவறீங்க, வேண்டாம். உங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லட்டுமா? எங்க அப்பா இறந்து 4 நாள் ஆகும். நான் நினைச்சா அந்த ஷோ கேன்சல் பண்ணலாம். இவங்க எல்லாரும் என்னால டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நின்றுட்டு இருக்கேன். உங்கள் குழந்தை பிறப்பு பற்றி நீங்கள் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள்? நாங்க ஆக்சுவலா லவ் மேரேஜ். 1 year நம்ம குழந்தை பெற்றுக்க வேண்டாம். எத்தனை வருட காதல்? இது ஒரு 8 வருட காதல் சார். என்ன ஃபீலிங்ஸ்? ஒரு அரேஞ்ச் மேரேஜ்னா கூட அம்மா உன்னை எனக்கு தெரியாது, எனக்கு ஒண்ணு தெரியாது, ஒரு புரிதல் வரட்டும், 1 வருஷம் பேசுவோம், வெளியே போவோம், வருவோம், அது ஓகே. விசித்திரமாக இருக்கிறது. நமக்குன்னு புதுசு புதுசா கிளம்பி வரானுங்களே. மேரேஜ் ஆகி 1.5 month தான் ஆகுது. 1ல இருந்து ஒரு 2 yearsக்குள்ள கேப் இருக்க மாதிரி நான் பேசியிருக்கேன். கல்யாணம் உங்களுக்கு எல்லாம் முதல்ல நடக்கல, அப்ப நான் மட்டும் நான் இழுச்ச வரணும். ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. குழந்தை பிறக்கிற வரைக்கும் நடக்கிற செலவு, அதுக்கப்புறமா வந்து குழந்தை பிறந்ததுல இருந்து அது 2 year வளர்ற வரைக்கும் ஒரு செலவு. குழந்தை பிறக்கும் போது என் கையில ஒரு 2 lakhs ஆச்சு கையில இருக்கணும். அப்ப நாங்கெல்லாம் வேஸ்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா? எம்ஏ பண்ணிட்டு இருக்கேன். சோ நான் வந்து 3 years ஐ வாண்ட் டு கோ கவர்மெண்ட் ஜாப். லேட் ஆச்சுனா 3 yearsக்கு அப்புறம் கண்டிப்பா பேபி. டாலர் உங்களை பார்த்தா பாவமா இருக்கு டாலர். பாரிஸ் வந்து ஈஃபில் டவர் பார்த்தாகணும். சரி, அப்படின்னு அது வருது சார். ஈஃபில் டவர் என்ன பார்க்கலங்கிறதுக்காக குழந்தை பிறப்பை தள்ளி போட்டுருக்கீங்களா? சார் ஆமா சார். ஆஹா, என்ன லட்சியம் பாத்தியா? ஐஃபில் டவரை போய் பார்க்கணும், அது ஆசை. ஆனா ஐஃபில் டவரை பார்த்த பிறகுதான் குழந்தை பெற்றுக்குவேன்னு சொல்றது வந்து தான் சார் கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு ஸ்வீட் மெமரிஸ். அதான் குழந்தைய அங்க கூட்டு போங்க. சார் அது எங்களுக்கு. ஓ, நீ அப்படி வரியா? இது உங்களுக்கு ஓகேயா? ஓகே சார், பிகாஸ் அவங்க சந்தோஷம் தான் முக்கியம். அட கன்றாவியே, இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். ஒய்ஃபோட பேஷன் அவங்க வந்து பேஷன் வேற, என்ஜாய் பண்றது வேற. நீங்க எல்லாத்தையுமே பேஷன் சொல்றீங்க. ஈஃபில் டவர்ல பாக்குறது என்ன பேஷன் இருக்கு? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். நீங்க என்ஜாய் பண்ணுங்க, நான் வேணாம்னு சொல்ல. இங்கிட்ட அரசு உத்தியோகம் சொல்றீங்க. உங்களுக்கு ஸ்வீட் மொமெண்ட்ஸா லட்சியமா? லட்சியம் சார். லட்சியத்துக்குள்ள இந்த ஸ்வீட் மொமெண்ட்ஸ் வருது. எஸ் சார். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. எனக்கு மேரேஜ் ஆகி 3 months ஆகுது. 1 year வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிங் வேணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குள்ளார. பேபின்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம பேபிக்காகவே லைஃப் ஃபுல்லா சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரியே இருக்கும். இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. மத்தவங்க பொறாமப்படுற அளவுக்கு என்ஜாய் பண்ணுவோம். வாழ்ந்தா இப்படி வாழணும்டா கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி. என்ன பண்ணீங்க பொறாமப்படுற அளவுக்கு? பார்த்தா அழுதுருவீங்க. கை கோர்த்து நடந்து போறது ரோட்ல, நைட் ஷோ போறது படத்துக்கு, பைக் ரைட். எனக்கு புரியல. அதாவது 4 பேர் மெச்சும்படியா வாழணும், அதானே? அன்னோனியத்துல நான் சொல்றேன். அதாம்மா, ஒரு கணவன் மனைவி அந்யோன்யமான இருக்காங்கிறது எதுல தெரியும்? குழந்தை. ஏப்பா நான் கரெக்டா தானே கேக்குறேன்? கரெக்டா தான். லவ் பண்ணல, அதனால அரேஞ்ச்ல நான் லவ் பண்ணோம். இப்போ என்ன பண்றீங்க? இப்போ இன்னும் லவ் பண்றோம் as a parent-ஆ. ஏமா இந்த லவ் முதல்ல இருந்தே பண்ண வேண்டியதானே? அதான் பிரச்சனையே சார், அப்ப எங்களுக்கான ஸ்பேஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இப்போ வந்து என்னோட பையன் வந்து அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. இந்த பையன் தான் அந்த ஸ்பேஸ். இந்த கண்டிப்பா. ஏன்டா இவ்வளவு ஸ்பேஸ் எடுத்துக்கிற? அட உம்மால கொடுங்க, துடியா துடிக்குது அந்த பொண்ணு. பக்கத்துல கொடுங்க. தான் பெத்தேன். இதுக்கு என்ன பிளான் பண்ணீங்க? என்ன பிளான்னா நான் சென்னையை சுத்தி பார்க்கல, அதனால சென்னை சுத்தி பார்க்க இது மாதிரி நியாயமா நடந்துக்கமா. உனக்கு தான் சொல்றேன். ஐஃபில் டவர் நக்கலு 1.5 வருஷமாமா சென்னையை சுத்தி பாத்தீங்க. கொஞ்சம் இந்த இப்ப தொல்லையா இருக்குல்ல, இது இல்லாம சுத்தி பாக்க. ஆமா, ஃப்ரீயா போனோம், இப்ப போக முடியல. உங்க மாமனார் மாமியாரை கூட கன்வின்ஸ் பண்ண வேண்டி இருந்திருக்கலாம். எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க இவங்க எல்லாம்? அவங்க நான் சொல்றதுதான், ஏன்னா அவங்க தான் நீ வேணும்னே கட்டினது. தம்பி மேல கட்டணும்னு ஒத்த கால நின்றாங்க. ஒத்த கால நின்னுல 1.5 வருஷம் நின்று திடீர்னு வந்து தனியா விட்டதுனால இப்ப கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆச்சு இல்லையா? இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் வரலையா? வந்துருச்சு. 2 வருஷம் பிளான் பண்ணிருக்கோம். ப்ராஜெக்ட் பிளான் பண்றோம். 2 வருஷத்துல இந்த ரோடு பாலம் கட்டி முடிக்கலாம். பாலம் 6 மாசத்துல கட்டியாச்சுன்னா திறந்து விட்டு போயிட்டு வாங்கினாங்க வேண்டியது. தப்பா எனக்கு தோணுது. ஹெல்த்தியான சாப்பாடு அது இப்பதான் கொஞ்சம் ஏமா 1.5 வருஷமா சமைக்கவே இல்லையா? நக்கலு சமைச்சேன். இப்பதான் ஓரளவுக்கு
ஓரளவுக்கு ஓகே. நான்வெஜ் அதெல்லாம் வந்து பெர்ஃபெக்ட்டா செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இவங்க சொன்ன ரீசன்ஸ்ல இது எனக்கு ஏற்புடையதாக இல்லை என்பது எது? வேலை கிடைக்கணும், ஊர் சுத்தணும், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஏத்துக்க முடியல சார். பொறாம நிறைய பேர் கஷ்டப்படுறத நான் பார்த்திருக்கேன். ஏன்னா பேபி இருக்கறனால என்னால எக்ஸாம் நான் படிக்கவே இல்ல. நானும் பிரெக்னண்டா இருக்கும் போதும் படிச்சேன், குழந்தை பிறந்துட்டும் படிச்சேன், வேலைக்கும் போனேன், ஊரும் சுத்தினேன். பட் என்னோட பேஷன் ரொம்ப பெருசு. நான் சொன்னேன்ல அந்த மாதிரி. நீங்க ஒரு வேலைக்கு போனீங்கன்னா அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும், ஒரு உழைப்பு கொடுக்கணும். உங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லக்கூடாது நினைச்சேன் சொல்றேன். எங்க அப்பா இறந்து 4 நாள் ஆகும். நான் நினைச்சா அந்த ஷோ கேன்சல் பண்ணலாம். ஆனா 2 ஷோ இருக்கு, இவ்வளவு பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கீங்க, இவங்க எல்லாரும் என்னால டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நின்றுட்டு இருக்கேன். நாளை காலம் நான் ஊருக்கு போகணும். ப்ளூ பிரிண்ட் ஒன்று வச்சிருக்கீங்க. ஈஃபில் டவர், அரசாங்க உத்தியோகம், குழந்தை, அதோட நிக்குது. அதுக்கப்புறம் உங்கள்ட்ட பிளானே இல்லை. ஆஹா, இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். இப்ப நான் படிச்சுட்டும் இருப்பேன், என்கிட்ட ஜாபும் இருக்காது. பேபி இன்னுமே கேர் பண்ணிக்க முடியாது தானே. பேபி கேர் பண்ணிக்க மணி மட்டும் மேட்டர் கிடையாது. மணி இல்லனா எப்படி கேர் பண்ணிக்க முடியும்? அதுக்கான ஹெல்த்தியான ஃபுட் எதுவுமே நம்ம ப்ரொவைட் பண்ண முடியாது. நோ ப்ராப்ளம். ஒரு பிறந்த குழந்தைக்கு எவ்வளவு செலவாகும் நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் ஃப்ரீ. அதுக்கப்புறம் என்ன, ஒரு பேபி சேரலாக், ஒரு பருப்பு சாதம். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. குழந்தை ஒரு வீட்டுக்கு வரும்போது அதுக்கு ஒரு உணவளிக்கிறதுல, அதுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி போடுறதுல யாருமே அப்படி ஒரு கஷ்டப்படுறவங்க மாதிரிலாம் எனக்கு தோணல. வேக்சினுக்கு மட்டும் 2 மாசம் மட்டும் 45,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க. நீங்க போயிட்டு ஒரு ஸ்பெஷல் டாக்டர்ட்ட போயிட்டு ஸ்பெஷலா கூட நீங்க போடலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஃப்ரீயா கூட போடுவேன். எப்படி நம்மால் பின்றேன் பாரு. லைவ் எக்ஸாம்பிள் நான் தான். 2014 எனக்கு மேரேஜ் ஆச்சு. 1 இயர் தள்ளி போறது தப்பு இல்லைன்னு நினைச்சோம். அதே மாதிரி தள்ளி போட்டோம். பட் அதோட இம்பாக்ட் எனக்கு 4 வருஷம் குழந்தையே இல்லை. சார் அந்த கமிட்மெண்ட் இல்லாதவங்க எத்தனை பேர் யாரா இருக்காங்களா? எல்லாருக்குமே கமிட்மெண்ட் இருக்கும் சார். கமிட்மெண்ட் ஒன்னு போக வந்துகிட்டே இருக்கும். உண்மை. 2 lakhs வச்சதுக்கு அப்புறம் தான் நான் குழந்தை பெத்து பண்றாங்க. அப்பனா அந்த குழந்தை வளர்றதுக்கு இன்னும் நிறைய லட்சம் தேவைப்படும். மொத்தமா சேர்த்து வச்சுட்டு குழந்தை பெத்துக்க வேண்டியதானே? கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ சார்? அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுங்க சார். கல்யாணம் பண்ணி வராங்கன்னா அந்த பொண்ணு வந்து வீட்டை புரிஞ்சுக்கிறோம், நீங்க வந்து ஒய்ஃபை புரிஞ்சுக்குங்க, எல்லாம் ஓகே தான். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட உச்சக்கட்டம் எங்க இருக்கு தெரியுமா? அந்த குழந்தை பிறக்கும் போது தான். ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா. கல்யாணத்துக்கு மறுநாள்ல இருந்தே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இயல்பாவே குழந்தை பிறக்கல அப்படின்னா எப்படி இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் தேடி தான் போவாங்க. இதுலயும் ரிஸ்க் இருக்க தானே சார் செய்யுது. பக்கத்து வீட்டு குழந்தைய கொஞ்சம் முடியாது. உன் குழந்தைய எப்ப கொஞ்சம் போறேன்னு கேட்பாங்க. ஒவ்வொருத்தரும் கேட்கற கேள்விக்கெல்லாம் நம்மளால பதில் சொல்ல முடியாது. உங்களுக்கு இல்ல உங்க பெயின் எனக்கு நிஜமா நீங்க சொல்லும் போதே எனக்கு புரியுது. ஷிவர் ஆவறீங்க, வேண்டாம். ஓஹோ, சிறப்பு. இவங்கள்ட்ட கொடுங்க கீழே. இதுல இப்படி ஒரு ரிஸ்க் இருக்குங்கிறார். ஒரு சின்ன பயம் இருக்கு. நீங்க எப்ப அந்த பிரஷரை உணர்றீங்களோ அப்ப உங்களால அது கஷ்டம். அதுக்காக சொல்றோம். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா. 3 வருஷம் நான் குழந்தை பெத்துக்கல, 4வது வருஷம் தான் பெத்துட்டேன். அந்த 3 வருஷம் சுத்தி இருக்க எல்லாரும் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. அந்த பிரஷரை மைண்ட்ல போட்டு ஐயோ நமக்கு குழந்தை பிறக்காம போயிடுமோ அப்படிங்கிற பயத்துல நான் பண்ணியிருந்தேன்னா மேபி இன்னொரு 3 வருஷம் பிறக்காமலே போயிருக்கும். சரியா இருக்குமோ? அப்படியே இருந்தாலும் இந்த புறம்போக்கு சொல்றலாம் நம்ம கேட்கணுமா? எப்போ நீங்க மத்தவங்க சொல்றதெல்லாம் தூக்கி மைண்ட்ல போட்டு அந்த டென்ஷன்ல ஏத்திக்கிறீங்களோ நீங்க நேச்சுரலி உங்களால பண்ண முடியாது. என்ன ஃபீலிங்ஸ்? வெளியில கூட்டு போனா அது அழுவும், சாப்பாடு கொடுக்கணும். நம்ம வெளில போகணும்னு நினைக்கும் போது போக முடியாது. குழந்தை கிளம்பும் போது தான் டாய்லெட் போவா, சுச்சு போவா, எல்லாம் பண்ணுவா. அது எப்பவுமே நடக்கிறது தானே சார். அதை அக்செப்ட் பண்ணி கரெக்ட் தான். நம்மளால எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ அவ்வளவு இருக்கலாம். அந்த குழந்தை இல்லாம நம்ம இருந்து பார்க்கலாம். சண்டைகள் தான் சார் நிறைய வரும். கல்யாணம் ஆயும் கூட நாங்க லவ்வர்ஸா தான் ஃபீல் பண்ணோம். குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்ற ஃபீலே எங்க 2 பேருக்குள்ளயுமே வந்துச்சு. சின்னதா ஐயோ 1 இயர் தான் போஸ்ட்போன் பண்ணோம். இப்போ 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனா நாங்க நினைச்சதை விட ரொம்ப நாள் கடந்து போயிட்டே இருக்கு. எவ்வளவு நாள் போகும் இந்த பயணம்னு தெரியல. பதிலே இல்ல 2 பேர்கிட்டயுமே.